வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி, பேரரசுகள் மோதிய நிலம், விடுதலைக்காக எழுந்த மக்கள், உள்நாட்டு போர்களும் இன மோதல்களும் ஒரு கண்டத்தின் வரலாற்றை மாற்றிய ஆவணப்படத் தொடர். ஆப்பிரிக்க நாடுகளின் போர்கள், புரட்சிகள் மற்றும் மறக்கப்பட்ட வரலாறு. இதோ வருகின்றது இன்றைய காணொளி. பல நாடுகள் ஒரே போர்க்களம். காங்கோ சுழல். ஒரு போர் அந்த நாட்டுக்குள்ளாக மட்டுமே நடக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் காங்கோவில் போர் அந்த நாட்டின் சொந்தமல்ல. அது பல நாடுகளை உள்ளே ஈர்த்து கொண்ட ஒரு சூழல். காங்கோவின் அரசு பலவீனமாக இருந்தபோது அண்டை நாடுகள் நுழைந்து கொண்டன. ஒவ்வொன்றும் ஒரு காரணம் கூறியது. பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, கிளர்ச்சியாளர்கள். ஆனால் போரின் உண்மையான ஈர்ப்பு சக்தி அந்த நாட்டின் கனிம வளம். ருவாண்டா தன் எல்லை பாதுகாப்பை காரணமாக காட்டியது. உகாண்டா அதே காரணத்தை சொன்னது. ஆனால் அவர்கள் நின்ற இடம் கனிம வளம் நிறைந்த பகுதிகள். அந்த இடங்களில் எல்லாம் தங்கம், வைரம், கொல்டான் ஆகிய போரின் எரிபொருள்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தன. போரில் பல நாடுகள் இணைந்து கொண்டன. அங்கோலா, ஜிம்பாப்வே, நமீபியா அவர்களும் களத்தில் இறங்கினர். ஒவ்வொருவருக்கும் ஒரு கூட்டணி, அவர்களுக்கு ஒரு எதிரி. இதனால் காங்கோ ஒரு நாட்டின் வரைபடம் மட்டும் அல்ல, ஒரு சிக்கலான போர் புதிர். இந்த போரில் அவர்கள் மட்டும் ஈடுபடவில்லை, ஆயுத குழுக்களும் பங்கு பெற்றனர். அவர்கள் எல்லைகளை மதிக்கவில்லை, ஒப்பந்தங்களை ஏற்கவில்லை. அவர்களே போரின் நிரந்தர மூச்சாக தொடர்ந்தனர். ஒவ்வொரு குழுவும் ஒரு பகுதியை கட்டுப்படுத்தியது, கனிமங்களை எடுத்து விற்பனை செய்தது, அந்த பணத்தில் ஆயுதங்களை வாங்கியது. இந்த சுழல் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த குழப்பத்தில் தான் மக்கள் திசை தெரியாமல் அடைந்து கொண்டிருந்தனர். அகதிகள் கோடிக்கணக்கில் குவிந்தனர். கிராமங்கள் அழிந்து போயின. குழந்தைகள் போராளிகளாக மாற்றப்பட்டனர். உலகம் இந்த போரை சிக்கலானது என்று அழைத்தது. ஆனால் சிக்கலானது போர் அல்ல, உலகின் மௌனம்தான். காங்கோவின் போர் சுழல் ஒரு பாடம். ஒரு நாடு பலவீனமானால் அது அண்டை நாடுகளின் போர்க்களமாக எப்படி மாறுகிறது என்பதற்கு இதுவே வரலாற்றின் சான்று. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.